ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆட்டோட எலும்பு சூப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தண்ணி வேணுமோ சூப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு வந்துட்டு நான் ஒரு செம்பு தண்ணி நிறையா ஊற்றுறேன். இதில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். ஒரு 6 விசில் வச்சிடலாம். இது 6 விசில் வந்தோடனே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது ரெண்டையும் இடித்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, சின்ன வெங்காயம் 1 கப்பு நிறையா இடித்து வச்சுருக்கேன், கல்லில் இடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து 5 விசில், நம்ம 6 விசில் சொன்னோம், ஆனால் எக்ஸ்ட்ராவே 8 விசில் நம்ம விட்டாச்சு. 8 எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இதில் தாளித்து கொட்டி கொதிக்க வச்சுக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிக்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டோன்னே வெங்காயம் தட்டி வச்சுட போட்டுக்கலாம். இதில் தாளிக்கிறது தான் மெயினே. சோம்பு ரொம்பவும் கருகக்கூடாது. கருகுனா ஸ்மெல் இருக்காது. நார்மலாகவே நம்ம நல்லா வதக்கிட்டு அதில் கொட்டி எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வதக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு வருது. ஆல்ரெடி தக்காளி நம்ம அதில் போட்டு வேக வச்சாச்சு. நம்ம எலும்போடு சேர்த்து வேக வச்சாச்சு. அதனால் இதில் வெங்காயம், கருவேப்பிலை நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்து வதக்கி அதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா லைட்டாக நல்லா முருங்கி நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் எல்லாமே. இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்பை சேர்த்துக்கலாம்.
சூப்பு சேர்த்தோன்னா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மிளகு சீரகத்தை வந்து 1-2 இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இடிச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம். இதை போட்டு இப்போ வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிம்மு ஃபுட் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.